டாக்டர் வாங்க. வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உட்காருங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. கடவுளே, டாக்டர் நல்ல பதில சொல்லணும். அண்ணனோட கோவம் எல்லாம் போய் அண்ணியோட சந்தோஷமா வாழணும். நீங்க சொல்றதுலதான் எங்க குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. எல்லா ரிப்போர்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலயும் சத்யாவால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. உண்மையை மறைச்சு ரிப்போர்ட்டை மாத்தி தர என்னால முடியாது. தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. டாக்டர், இது நீங்க சும்மா செய்ய வேண்டாம். நாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். என்ன விலை பேசுறீங்களா? இல்ல, உங்க ரிப்போர்ட்டுக்கு என்ன விலைன்னு கேக்குறோம். டாக்டர், பணம்னா 1000 2000 இல்ல, 10 லட்சம். இந்தாங்க. எல்லாமே வியாபாரம் தான் டாக்டர். நீங்களும் பணத்தை கொட்டி மெடிக்கல் சீட் வாங்கி தானே டாக்டர் ஆயிருப்பீங்க. இந்த கிளினிக்க சிட்டிலேயே பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்த வேணாமா? அதுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன டொனேஷன் எடுத்துக்கோங்க. டாக்டர், நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். சத்யாவுக்கு குழந்தை பிறக்க தகுதி இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட், அவ்வளவுதான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நாங்க 100% கர்ப்பம் தரிக்கும்னு நம்பிட்டு இருந்தோமே. நம்பிக்கை வேற, பிராக்டிக்கல் வேறமா. பழைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருந்தாங்களோ அதே ரிசல்ட் தான் இப்பவும் வந்திருக்கு. நாட்டு வைத்தியத்தை நம்பாதீங்கன்னு நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. நல்லா பாருங்க டாக்டர், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. அத நான் உணர்ந்தேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். 100% கிளியரா செக் பண்ணிட்டேன். உங்க கர்ப்பப்பை பலவீனமா தான் இருக்கு. நிச்சயமா நீங்க கருத்தரிக்க முடியாதுமா. சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல.
சத்யா சத்யா பிரபு சத்யா பிரபு சத்யா பிரபு சத்யா வா சத்யா, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு நான் சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிருப்பாங்களே. எப்படி கர்ப்பப்பை சரியாயிடுச்சுன்னு ஆச்சரியப்பட்டிருப்பாங்களே. ஏம்மா, என்னம்மா, என்னாச்சுமா, ஏன் அழுகுற? இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொன்னா அவ அழாம என்ன பண்ணுவா? சத்யாவுக்கு குழந்தை பிறக்காதா? எந்த முட்டாள் சொன்னது? போத நிறுத்து. உன்னை நம்பின நாங்க தான் முட்டாள். இப்ப என்ன, எல்லாத்துக்கும் போதுமா? என்னமோ இந்த பாட்டி சக்தி வாய்ந்தவங்க, திறமசாலி, வானத்தையே வளைப்பாங்க, பூமியை ரெண்டா பொழப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாம் ஏமாத்து வேலை. 7 மலை தாண்டி ஒரு செடி இருக்குமா, அதை சுத்தி பாம்பு இருக்குமா, அதை பறிச்சு சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா? ஏ கிழவி, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை நீ ஏமாத்தி இருக்க? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என்னோட வைத்தியத்துல எந்த தப்பும் இல்ல. நான் சரியாதான் மருந்து கொடுத்தேன். அந்த மருந்துக்கு நிச்சயமா கர்ப்பப்பை சரியாகும். சத்யாவால குழந்தை பத்துக்க முடியும். அப்ப எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் போய் சொல்றாங்களா? அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. இந்த பாட்டி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. நாம ஏன் இன்னொரு டாக்டர் பார்க்க கூடாது? ஆக தப்பு இந்த கிழவி கிட்டன்றத யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. சத்யாவை செக் பண்ணது சாதாரண டாக்டர் இல்ல, அமெரிக்கால படிச்சவங்க, 1000 பிரசவத்துக்கு மேல பார்த்தவங்க. அவங்கதான் நம்பர் 1 டாக்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குழந்தை பாக்கியம் இல்லைன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீ தான் நடுவுல பூந்து பாட்டிக்கிட்டின்னு ஏதோ குழப்பி விட்ட. இப்போ உங்க எல்லாருக்கும் தெளிவாயிருச்சுல? குழந்தை பிறந்தா சத்யா பிரபு சேர்றதுக்கு ஓகே தானான்னு எங்களை கேட்டியே. இப்ப குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ற? அவ என்னங்க சொல்லுவா? குழந்தை இல்லனா இன்னொரு கல்யாணம் பண்றது இந்த உலக வழக்கம் தானே. பெரியப்பா, அதத்தானே நாங்களும் சொன்னோம். இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசுறீங்க? பாவம் சத்யா, கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப போய் கல்யாணம் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு என்ன மாமா, இது என்ன வம்பா போச்சு?
ஏதோ அவளை நாங்க அழ வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் தெளிவா தான் சொன்னோம். நீங்க தான் இந்த கிழவி சாதனை செய்வான்னு பெருமை பேசுனீங்க. அதுக்கு எல்லாருக்கும் வேதனை தான் மிச்சம். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். கும்பகோணத்துல இருந்து கிளம்பி சத்யாவை அழ வைக்கதான் வந்தியா? ஜோசியம் வைத்தியம்னு மூட்டை கட்டிட்டு வர வேண்டியது. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. இங்க பார், என் அனுபவம் கூட உன் வயசுக்கு இல்ல. ஆடுன வாயா அடக்கி வச்சிருக்கேன், அடங்குன கால ஆட வச்சிருக்கேன். நான் உறுதியா சொல்றேன், அந்த கற்பவத்தி செடி நான் கண்டுபிடிச்சது இல்ல. எம்பெருமான் சிவனோட மூலிகை. அத குறை சொல்றது கடவுளே குறை சொல்றது மாதிரி. நான் கொடுத்தது சரியான மருந்து தான். வேற எங்கேயோ ஏதோ மாறி இருக்கு. இத பார், நீ தான் மாத்தி மாத்தி பேசுற. உன் மருந்து வேலை செய்யலன்னதும் பேச்ச மாத்திரியா? உன் போலி வைத்தியம் தோத்து போச்சுன்னு பில்டப் எல்லாம் கொடுக்காத. வேணும்னா காசை வாங்கிட்டு போ. உன் காசு யாருக்கு வேணும்? என்னால இப்பவும் நம்பவே முடியல. என் வைத்தியம் எப்பவும் தோத்ததே இல்ல. நான் கொடுத்த மருந்து நிச்சயம் குழந்தை உருவாகும். இது கடவுள் மேல சத்தியம். நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்கறதுக்கு நீ என்ன லண்டன்ல படிச்ச டாக்டரா? எங்களை ஏமாத்தினதெல்லாம் போதும். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா? இப்ப காத்து ஓம் பக்கம் வீசுது, அதனால இவ்வளவு பேசுற. காத்து என் பக்கம் வீசும் போது காடு கரையெல்லாம் தாங்காதும்மா. நான் வர்றேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா, இது சத்தியம். ஐயா, ஐயா, நான் எங்க இருக்கேன்? ஒரு நிமிஷம் இருங்க இந்த மருந்து கரெக்டா சாப்பிடு. டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் ஆனவருக்கு நனவு திரும்பிருச்சு. அப்படியா? ஆமா. இருங்க வரேன். டாக்டர். நீ அப்படியே படுங்க படுங்க படுங்க. இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கேன். அவர் எங்க? யாரு? பிரபுவா? பிரபுதான் டாக்டர். ஏதாவது சொல்லணுமா? ஆமா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உடனே பிரபுவை வர சொல்லுங்க. சரி, வர சொல்லு. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். பிரபு, நீங்க அட்மிட் பண்ண பேஷண்ட் இருக்கார்ல? ஆமா. அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா பிரபு. அவர் ஏதாவது சொன்னாரா? இல்ல, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்களை வர சொல்றாரு. ஓகே டாக்டர், நான் வந்துடுறேன்.
ஓகே வாங்க. மருந்து குத்த பாட்டியை விட நான் நம்பிக்கையா இருந்தேன். ஆனா என் தலையில இடி விழுந்துச்சு. காடு மேடெல்லாம் போய் அவ்வளோ ஆபத்தையும் தாண்டி அந்த அந்த மூலிகைய கஷ்டப்பட்டு நான் கொண்டாந்தேன். அதுக்கெல்லாம் ஒரே காரணம், ஒரு குழந்தைக்கு அம்மாவா மாட்டினாங்கிற ஏக்கம் தான். வெளியில எனக்கு ஊர் வச்ச பேரு ரவுடி. ஆனா எனக்கு உள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ அடிய நான் தாங்கிறேன். ஆனா இந்த வலி என்னால தாங்கவே முடியல. எல்லாரும் என்ன ஆம்பளை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளை இல்லாத ஒரே தகுதி தாய்மை. அதையும் நான் இழந்துட்டேன். அமுல் பேபியோட சேரணும் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இந்த வீடு எனக்கு இப்ப அந்நியமா தத்து. நான் இங்க இருந்த இதே ரூம்ல நான் முடங்கிதான் கிடக்கணும். யார் முகத்தையும் பாக்குற சக்தி எனக்கு இல்ல. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டு தள்ளிதாரு. ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, இப்போ விதிய பாத்தியா? உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு நான் அலைஞ்சேன். இப்ப நீ என்ன பார்க்கறதுக்கு அலையிற. ஐயா, நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே நான் உங்களை விசாரிக்காம விட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன்பா. முதல்ல நான் உன்னை தேடினப்போ உன் சட்டைய பிடிச்சு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அந்த கோபம் போயிருச்சு. ஏன் மேல கோவமா? எதுக்கு? சத்யாவுக்கு கெடுதல் பண்ண நீயே அவ வாழ்க்கையையும் நாசம் பண்ண பாக்குறிய. கோபம் வராதா? என்ன சொல்றீங்க? நீ நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி சத்யாவால கற்பம் களையல. சத்யாவோட கற்பம் களைஞ்சதுக்கு நீ தான் காரணம். நானா? என்ன உளறீங்க? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தேவையில்லாம சண்டை போட்டனால்தான் அந்த கர்ப்பம் கழிஞ்சிச்சுன்னு ஊருக்கே தெரியும். இது என்ன புது கதையா இருக்கு? ஓ, என் கூட சேர்றதுக்கு சத்யா உங்களை அப்படி சொல்ல சொன்னாலா? நீங்க விடுற அந்த கட்டுக்கதையை நான் நம்பணும். சரி, இதுக்கு என்ன சாட்சி இருக்கு? அதுக்கு நான் தான் சாட்சி. உன் குழந்தைய நீ கொன்னதுக்கு நேரடியான சாட்சி நானே தான்.